ஸோ டாக்டர், இந்த தைராக்சின் டேப்லெட் பற்றி சொன்னீங்களே, இதை வந்து நம்ம லைஃப் லாங் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா, இல்லை இந்த டெஸ்ட் பண்ணுற டைமில் டேப்லெட்ஸ் போடலாமா வேண்டாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஃபார் த பேஷண்ட்ஸ். இது என்னென்னா, நீங்கள் தைராக்சின் மாத்திரை போட்ட உடனே எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது போய் ஏதோ தைராய்டை வேலை செய்ய வைக்க போகுது, தைராய்டு நார்மல் ஆயிடும்னு நினச்சிக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தைராக்சின் மாத்திரை இஸ் ஒன்லி எ ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் இந்த தைராய்டு உற்பத்தி பண்ண வேண்டிய தைராக்சினுக்கு பதிலாக தைராக்சின் டேப்லெட் கொடுக்குறாங்க. அதுதான் T4. ஸோ அந்த மாத்திரையை போட்டால் நீங்கள் 75 மைக்ரோகிராம் கொடுத்துட்டா, முக்கியமான பாயிண்ட் ரிமெம்பர், 48 மணி நேரத்தில் உங்கள் தைராய்டு வேலை செய்கிறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் யூ ஆர் டிபெண்ட் ஆன் த டேப்லெட். அதனால் மாத்திரை 1 வருஷம் போட்டவங்களுக்கெல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க தைராய்டு ஏதோ வேலை செய்யுதுன்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் மாத்திரை 75 மைக்ரோகிராமோ 100ஓ போட்டுட்டிங்கன்னா உங்கள் தைராய்டே வேலை செய்யாது. அப்புறம் நீங்கள் மாத்திரையை நிறுத்திட்டு செக் பண்ணால் தைராய்டு வேலை செய்தா இல்லையான்னு தெரியும். ஆனால் 2 மாதம் ஆகும் தைராய்டுக்கு டு ரெக்கவர் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் தைராக்சின். அதனால 2 மாதம் நிறுத்திட்டு நீங்கள் செக் பண்ணுன்னா நீங்கள் ஹைப்போதைராய்டாக இல்லையான்னு சொல்லலாம். ஆனால் மாத்திரை போடுறவங்கெல்லாம் அப்புறம் எதுக்காக டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க என் பேஷண்ட்ஸ் நிறையா பேர். அது எதுக்குன்னா, நீங்கள் போடுற மாத்திரையோட டோஸ் போதுமா இல்லையான்னு. ஏன்னா தைராய்டு உடம்புலேருந்து தைராக்சின் வரல, நீங்கள் போடுற மாத்திரையை தான் நாங்கள் ப்ளட்டில் செக் பண்ணுறோம். அந்த டோஸ் போதுமா இல்லை இன்க்ரீஸ் பண்ணணுமா என்னங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம். அதனால அன்றைக்கி காலையிலையும் மாத்திரையை போட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து ப்ளட் டெஸ்ட் பண்ணினா நாங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் உங்கள் தைராய்டு வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் முதல்ல பண்ண டெஸ்ட்டை காட்டணும். அதில் ஃப்ரீ T4 TSH எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா மாத்திரையை ஒரு 2 மாதம் நிறுத்திட்டு திரும்பியும் 5 பேராமீட்டர் பண்ணணும். T3 T4 ஃப்ரீ T3 ஃப்ரீ T4 அண்ட் TSH. இது 5ம் பண்ணுனா நீங்கள் ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் 1 வாரம் நிறுத்திட்டு TSHை செக் பண்ணால் 30ன்னு வரும். முதல்ல 6 இருந்தது, இப்போ 30 வரும். திரும்பவும் அவங்கள பேஷண்ட் ஆக்கிடுவாங்க. இப்படி தான் லட்சக்கணக்கான பேர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தைராய்டு டேப்லெட்டை லைஃப் லாங் எடுத்துக்கணுமா? இல்லை, இப்போ ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் கூட ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து இட்ஸ் எ டிரான்சியன்ட் ஃபினாமினா. என்ன ஆகும்னா, தைராய்டு கொஞ்ச நாள் அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால டேமேஜ் ஆகிட்டு வேலை செய்யாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் தைராய்டு ஆன்டிபாடிஸ்னு ஒன்று செக் பண்ணுவோம். அப்போ ஆன்டிபாடிஸ் ஹையாக இருந்தால், அவங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாக இருந்தால் தைராக்சின் கொடுப்போம். 1 வருஷம் கழித்து அந்த தைராக்சினை நிறுத்திட்டு 2 மாதம் கழித்து செக் பண்ணுவோம், ரீசெக் பண்ணுவோம். அப்போ திரும்பவும் தைராய்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுதுன்னா அவங்களுக்கு தைராக்சின் தேவையே இல்லை. ஏன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த டிசீஸோடு வர்றாங்க. அவங்களெல்லாம் போய் லைஃப் டைம் போடணும் அப்படின்னு சொல்கிறது தேவையே இல்லாத விஷயம். அதனால் அவங்களுக்கெல்லாம் 1 இயர் கழித்து ஒரு ட்ரையல், எப்படின்னா ஸ்டாப் த தைராக்சின், ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு ரீசெக் த தைராய்டு ஹார்மோன் ப்ரொஃபைல். அப்போ தைராய்டு வேலை செய்தா இல்லையான்னு தெரியும். நாங்கள் கொடுக்குற தைராக்சின் எதுக்குன்னா, அந்த தைராய்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா நமக்கு மாத்திரை கொடுத்து 48 மணி நேரத்தில் தைராய்டு வேலை செய்கிறது நின்றுடும். அப்படி ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அது ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிடும். அந்த 1 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது திரும்பவும் தைராய்டு வேலை செய்யணும். அப்போவும் வேலை செய்யலைன்னா மாத்திரை கொடுக்க வேண்டியதாக வரும். அது ரொம்ப ரேர். யூஸ்வலாக சில்ட்ரன், இந்த 10 to 20 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் வந்ததுன்னா 1 year to 1.5 years மாத்திரை போட வேண்டி வரும். அப்புறம் அதை நிறுத்திடலாம்.